Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான முருகன் கோயிலை பார்த்து கொண்டு வர ஏன் இந்த நட்சத்திரம் இந்த முருகன் கோயிலுக்கு போகணுன்ற மாதிரியான விளக்கங்களும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரும். எதுக்காண்டி இந்த கோவிலுக்கு போகணும், எல்லா கோயிலை விட்டு எந்த கோயிலுக்கு போனால் மட்டும் எனக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்கும், அப்போ எனக்குன்னு என்னுடைய நட்சத்திர ஒளிக்கு உலகத்தை இயக்கக்கூடிய ஆதி ஒளியாகிய அந்த முருக கடவுளுடைய துளி எந்த கோவிலில் பட்டிருக்கு, அதை நான் எப்படி ரிசீவ் பண்ணிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி கொள்ள முடியுன்ற மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சுக்கிரனின் அதி ஆளுமை பெற்ற காலபுருஷனின் 5ஆம் வீடான சூரிய வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னாலும் நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு ஆண்டாள் தான் இல்லை? அப்படியே எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டா திட்டக்கூடாது. என்ன பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை பூர நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் உங்களுக்கு திசை நடத்தினாலும் சரி, பூரம் அப்படின்னாலே பூர்ணத்துவம் இசிக்கொல்ட்டு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு தான் அர்த்தம். எல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா. இருக்கிறதுல கொடுமையிலையும் கொடுமை அது மட்டும்தான். சில பேருக்கு எதுவுமே இல்லையேன்னு கொடுமை, சில பேருக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியலையேன்னு ஒரு கொடுமை, சில பேருக்கு எல்லாமே இருக்குது அனுபவிக்கவும் முடியுது ஆனால் அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரியான தெரியாத ஒரு கொடுமை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையில் தன்னுடைய நிலைப்பாடை வைத்து கொண்டிருக்கிறார். இல்லை, பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே எல்லாமே கிடச்சிருங்க, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனை மட்டும் அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப ஆசைப்பட்டு கார் வாங்குவாங்க, ஆனால் அவங்களாம் காரில் போகவே முடியாது. ரொம்ப ஆசைப்பட்டு இடம் வாங்குவாங்க, அந்த அவங்களுக்கு தான் அந்த இடம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டி போகலான்னா போக முடியாது. ரொம்ப ஆசைப்பட்டு வீடு வாங்குவாங்க, அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அது ஏதாவது திரும்ப ஏதோ ஒரு இக்கட்டுக்காக அந்த வீட்டை வாடகைக்கு விடுறது, இல்லை நம்ம வாடகை வீட்டில் உட்காரதுன்ற மாதிரி ஆயிடும். அப்போ பூரம் அப்படின்னாலே ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அதோட இயல்பு. ரீதி நிறைய இருக்குது, நட்சத்திர ரீதியாக நம்ம நிறைய இருக்குது. இருந்தாலுமே கர்ம வினை கர்மம் அப்படி தூக்கிட்டு வரும்போது தன்னுடைய ஆசைகளை தன்னகத்தை அடக்கி வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகிகள் யார் அப்படின்னா கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க தான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அது சிம்ம வீடாக இருந்தாலுமே, அது சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலுமே, எல்லாற்றுக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர நாதனை கையில் வைத்திருந்தாலுமே அவங்க அத்தனைக்கும் ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கேருந்து கர்மோ பிம்பிளிக்கா பிளானின்றவங்க. அப்போ இப்படிப்பட்ட பூர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு, வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு முருகன் வந்தால் போதும்பா, அவனை பிடிச்சிக்கிட்டாலே எனக்கு எல்லாமே கிடச்சிருமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஏங்கிறதுக்கு ஒரே ஒரு கோவில் உண்டு. அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு கோவில் இருக்குது, 7ஆம் படை வீடு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? க்ளூ கொடுக்கட்டுமா? பயங்கரமான ஒரு பாடல்லாம் வரும், அந்த பாட்டை கேட்டால் அப்படியே ரத்தம்லாம் புல்லரிக்கும். எங்கே நான் நினைக்காட்டி கூட முருகன் ஓடி அப்படி முன்னுக்கு நின்று என் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கக்கூடிய இடம் மருதமலை மாமணியே முருகையா வசிக்கக்கூடிய அந்த இடம் தான். மருதமலை தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கான நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது வழிபாடு செய்ய வேண்டிய உங்கள் நட்சத்திரத்திற்கு உரிய ஒரு கோவில் உண்டுன்னா அது முருகன் கோவில் தான். நீங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் கொஞ்சம் எல்லாம் விரிவெல்லாம் பண்ணிட்டாங்க. மருதமலைக்கு நிறைய படி இருக்குது, மேலே வரைக்கும் போயிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் கீழே இருந்து ஏறி போகக்கூடிய அமைப்பையும் நிறைய பேர் போகிறாங்க. கவனிச்சிங்களா கவனிக்கலான்னு தெரியல, இனிமேல் போனீங்கன்னா கண்டிப்பாக கவனிங்க. அங்கே எங்குமே இல்லாத அளவுக்கு பஞ்சமுக விநாயகர் இருப்பார். அந்த பஞ்சமுக விநாயகருக்கு ஒரு பெயர் இருக்குது, பஞ்சத்தள விநாயகர். 5 வகையான தாவரங்கள் சேர்ந்த ஒரு இதுக்கின் அடியில் விருட்சமாக தலைவிருட்சமாகி அந்த இடத்தில் விநாயகர் அருள்பாவிப்பன் செய்து கொண்டிருப்பார். 5 முகம், 5 விதமான விஷயம். அப்போ எதெல்லாம் உங்களை படைக்க வைக்கிறதோ, எதெல்லாம் அழிக்க வைக்கிறதோ, எதெல்லாம் உங்களை காக்கும் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்களோ, எதெல்லாம் ஒரு மாயையாக மறைகிறதோ, எதெல்லாம் அந்த மாயைக்கு அருள் புரிகிறதோ, அத்துணை விஷயங்களும் தன்னகத்தையே வைத்துக்கொண்டு அப்படியே அழகா ஜம்முன்னு கும்முன்னு உட்காந்துருப்பார் விநாயகர். விநாயகருக்கு ஒரு பேருக்கு தெரியுமா? விக்னங்களை களைபவர்னு அர்த்தம். விக்னம்னா என்ன? தடையை களைவர். அப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரியான எல்லாமே இருக்கு, அனுபவிக்க முடியலன்ற அந்த தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தளமாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்ச தல விநாயகர் உங்களுக்கு அருள்பாவனை செய்து கொண்டு முருகனோடு சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு மட்டும் ஒரு ஜோதிட சீக்ரெட் சொல்லித்தரேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்ன, எப்பயுமே ஒரு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் என்றால்
அதோட கடைசி நட்சத்திரம் இருக்குல்ல, பின்னாடி இருக்க நட்சத்திரம் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற நட்சத்திரமா இருக்கும். இது பெரிய சீக்ரெட் ஜோதிடத்துல. அப்ப இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம பூரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 27வது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம். மகம் அப்படின்னால என்ன? கேது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ப இயல்பாவே தடை தாமதத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த பூர நட்சத்திரம். அதுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா கேது. கேதுனாலே வந்து நான் சொன்ன மாதிரி சித்தர்கள், சித்தர்களையும் கேதுனாலே பாம்பு. அப்போ பாம்பாட்டி சித்தர் இருக்கக்கூடிய ஒரு தலம் என்ன அப்படின்னா அது மருதமலை தான். அப்ப மருதமலைக்கு போயிட்டு வர பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் புது பொலிவை சந்திப்பீர்கள். என்ன தவிடுபடி இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் இருக்கு ஆனா இல்லை அப்படி நீங்க எஸ்டேஜ் ஊதியா மாதிரி குழம்பிக்கிட்டே இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க ஆளா இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, இந்தான்னு உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு மருதமலை முருகன் தயாராக இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவிருஷத்தில் மருத தீர்த்தத்தில் நீங்கள் வந்து ஒரு தடவையாவது தலையில புரோஷனம் பண்ணிட்டு அந்த நமஸ்காரம் பண்ணி சுத்தி வந்து கீழே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சமாதிக்கு போய் ஒரு 2 நிமிஷம் ஆத்மார்த்தமா கண்ணை மூடி முருகா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்துட்டு என் கூடயே வீட்டுக்கு வந்திருப்பான்னு பெட்டிஷன் போட்டு கூட்டு வந்துட்டீங்கன்னா தடையாவது வினையாவது. கந்தன் இருக்கும்போது என்ன வரப்போகுது? எதுவும் வராது. கவலையெல்லாம் மாறி அதுக்கப்புறம் உங்களுக்கான எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களை நோக்கி வர ஆரம்பித்துவிடும் என்பதுதான் உண்மை. அப்போ பூர நட்சத்திரக்காரர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பஞ்சத்தல விநாயகரையும் மேலே போய் மருதமலை முருகனையும் அப்படியே திரும்ப கீழே இறங்கி வந்து இந்த பாம்பாட்டி சித்தரையும் வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் பீடையிலிருந்தும் தப்பித்து விட்டு முன்னுக்கு வந்து முதலடி எடுத்து வழக்கம் போல சிங்கமா கம்பீரமா அப்படி கர்ஜனையா நீங்க வந்து நிக்கிற தோரணியில எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமையை அந்த கந்த பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக அடைவீர்கள். மறக்காம ஒரு தடவை போயிட்டு வாங்க. போகும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பூரம் அப்படின்னு சொன்னாலே இதுதான். கண்டிப்பா நெய் விளக்கு போடுங்க. இந்த நெய் எல்லாமே குருவோட காரகத்துவம் தான். இருந்தாலும் வந்து நல்லா உங்களுக்கு நிறைய ஒரு வெறும் வேணும், பெரும் நிதிக்கு நீங்க இறைவனாகணும், நிறைய செல்வாக்கு வேணும், நிறைய சொல்வாக்கு வேணும், அங்க போய் ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க. மருதமலை கோவிலில் போயிட்டு நீங்கள் நெய் விளக்கு போட அந்த முருகனை நீங்கள் மனசால நினைக்க அந்த மருதமலை மாமணியை முருகையா பாட்டை கேட்க அவன் அப்படியே உள்ளுக்குள்ளே இறக்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தவிடுபடியாகிவிடும். மகத்தான வாழ்வியல் கண்டிப்பாக வாழ்வீர்கள். மற்றவர்கள் மதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி, காசே கையில் தங்காமல் போனாலும் சரி, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கர்ம வினைகளை நீங்கி அவன் எப்போ முடிவு பண்ணுறானோ அப்போ உங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னென்னா நீங்கள் போய் சல்யூட் போட்டு வந்துடணும், அட்டனன்ஸ் அடிச்சுட்டு வந்துடணும். அப்பா நான் வந்துட்டேன், எப்போ கொடுப்பியோ நீ கொடு, உனக்காச்சு கர்ம வினைக்காச்சு எனக்கு தெரியாது, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கர்மம்னா என்னன்னு தெரியாது, இந்த யோகம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உன்னை நினைக்கிறது மட்டும்தான். உன்னை நினைக்கிற மனசை கொடுத்ததுக்கே ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னே ஆனால் ஐயோ இவ்வளோ பிள்ளை இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கே இவனை போய் நம்ம கை விட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? முருகன் ஓடி வந்து கையை கொடுத்துருவாரு, நீங்கள் உயரத்துக்கு ஏறி விடலாம். அப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் புதுப்பொழிவை சந்திக்க வேண்டும் என்றால், பூர்ணத்துவமாய் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக மருதமலை முருகனை போய் சந்தித்து விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மற்றற்ற வாழ்வை மற்றவர்கள் முன் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள்.